ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷிஃபா கிச்சன் குயிக். இன்றைக்கி பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 6 பெரிய வெங்காயம் எடுத்து அது நல்லா சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. சின்னதானா ஸ்லீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். 5 தக்காளி எடுத்து வச்சு அதையும் நறுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம சிக்கனை ஊற வைக்கிறத பார்க்கலாம். நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு 1 கிலோ நான் சிக்கன் எடுத்துக்கிறேன். அந்த சிக்கனில் நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 10 ரூபா பாக்கெட் சின்ன பாக்கெட் தயிர் இது போட்டு ஆஃப் லெமன் போட்டு நல்லா நம்ம கிளறணும். லாஸ்ட்டில் நம்ம சால்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சால்ட்டையும் போட்டு நல்லா கிளறி ஒரு அரை மணி நேரம் நம்ம சிக்கனை ஊற வைக்கணும். சிக்கன் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸையும் நம்ம எவ்வளோ அந்த உலக்குக்கு எடுக்கிறோமோ, எனக்கு 1.5 உலக்குக்கு வந்துச்சு. நான் அந்த 1.5 உலக்கு அரிசியை 3 தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் நான் அந்த பாஸ்மதி ரைஸையும் நான் ஊற வைக்கிறேன். இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு கனமான உள்ள ஒரு சட்டி எடுத்து நம்ம வைப்போம். வச்சுட்டு 50 ml நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு 50 ml நம்ம நெய்யும் நம்ம ஊற்றிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் நம்ம போட்டு 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டு நம்ம இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, 8 ஏலக்காய், கிராம்பு ஒரு 10 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி இலை அது ஒரு 3 போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது வெங்காயம் ஒரு நல்ல ஒரு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு திருப்பி நல்லா வதக்கிட்டு நம்ம மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழிஞ்சு நம்ம ஓப்பன் பண்ணும்போது வெங்காயம் ஒரு 70% வெந்திருக்கும். அந்த நேரம் நம்ம 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பிரியாணி நல்ல கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு வரும். இதில் எந்த ஒரு கலர் பொடியும் நம்ம ஆட் பண்ணதுக்கு அவசியமே கிடையாது. திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணும்போது அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம 100 இஞ்சி 100 பூண்டு இது எல்லாம் நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம். அது எல்லாம் நம்ம போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சா அது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே மேலே வந்துருக்கும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரம் நம்ம தேவையான அளவு புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம நல்லா கிளறி விடணும். அந்த ஃபுல்லாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டிருக்க வெங்காயம் அந்த மசாலா எல்லாமே நம்ம போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது நான் 1/2 கிலோ தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அந்த 1/2 கிலோ தக்காளி நம்ம போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி, நம்ம போட்டிருக்க வெங்காயம் இது பண்ணி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு 5 நிமிஷம் மூடிட்டு அப்புறம் திறந்து பார்க்கும்போது எல்லாமே எண்ணெய் பிரித்து மேலே வரும்போது இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க சிக்கனை எடுத்து நம்ம போட்டு இப்போ நல்லா கிளறி விடணும். நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். திருப்பி மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது அந்த சிக்கனோட தண்ணியெல்லாம் விட்டு நல்லா மேலே நிற்கும். அந்த நேரம் நம்ம காரத்தை பார்த்துட்டு நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அரைச்சதை நான் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த சிக்கன் எல்லாம் 15% நல்லா வெந்து மேலே வந்துட்டு இருக்கும்போது இப்போது நான் 1.5 உலக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன். அதே 1.5 உலக்கு நான் தண்ணி எடுத்து நான் அதில் ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் அரிசி போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் பிரியாணிக்கு எப்போவுமே உப்பு நல்லா சுருன்னு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது அரிசி போடும்போது வேகும்போது கரெக்டாக வரும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் எடுத்து நம்ம நல்லா கிளறி விடணும். அரிசி உடையக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமே. அரிசி உடையாமல் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக வரும். அந்த நேரம் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஹைலையும் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம லோவில் அடுப்பு நம்ம வச்சுட்டு அப்படியே நம்ம தம் போட்டுட்டு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே நீங்கள் விட்டீங்கன்னா சுட சுட சூப்பரான பிரியாணி ரெடி. ஒரு அரிசி கூட உடையாமல் சூப்பராக நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும், சூப்பராகவும் இருக்கும் பிரியாணி. லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி புதினாவை நம்ம போட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற நெய்யும் லாஸ்ட்டில் ஊற்றிட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் அப்படியே திறக்காமல் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிட்டாங்கன்னா பிரியாணி ரெடி. பாய் வீட்டு பிரியாணி ரெடி. நீங்கள் வாழை இலையில் வச்சு அதுக்கு தயிர் பச்சடியும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தொக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்ம அடிபொலியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை மறக்காமல் டச் பண்ணுங்கள்.